கர்நாடகாவில் தொடரும் போராட்டம் காரணமாக தமிழகத்தில் இருந்து கர்நாடகா செல்லும் பேருந்துகள் அனைத்தும் ஹொசூர் வரை மட்டுமே இயக்கப்படுகின்றன. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் விவேகானந்த். தமிழகத்துக்கு காவிரியில் தண்ணீர் திறந்துவிடப்பட்டதை அடுத்து கர்நாடகாவில் பெரிய அளவில் போராட்டங்கள் வெடித்துள்ளன. குறிப்பாக அங்கு மாண்டியா மாவட்டத்தில் கன்னட அமைப்புகள் போராட்டத்தை இறங்கியுள்ளதால் தமிழகத்திலிருந்து கர்நாடக மாநிலம் செல்லும் அரசு விரைவு பேருந்துகள் இயக்கத்தில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக சென்னை கோயம்பேடு பஸ் நிலையத்திலிருந்து 49 பேருந்துகள் இங்கிருந்து இயக்கப்படுகின்றன. இந்த பேருந்துகள் அனைத்தும் ஓசூர் வரை மட்டுமே இயக்கப்படுகின்றன. கடந்த 2 நாட்களாக சேவை பாதிக்கப்பட்ட நிலையில் 3வது நாளாக இன்றும் சேவையில் பாதிக்கப்பட்டுள்ளது. இன்றும் ஓசூர் வரை மட்டுமே பேருந்துகள் இயக்கப்படுவதாக அதிகார தரப்பில் கூறியுள்ளனர். இதை அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தை போன்று விழுப்புரம், கும்பகோணம், சேலம், கோவை உள்ளிட்ட பிற கோட்டங்களிலிருந்தும் செல்லும் பேருந்துகள் அனைத்துமே ஓசூர் வரை மட்டுமே செல்கின்றன. தமிழகத்திலிருந்து அனைத்து பேருந்துகளும் ஓசூர் வரை மட்டும் செல்வதால் பயணிகள் கர்நாடக மாநிலத்தில் செல்வதற்கு முடியாமல் தவிப்பிற்கு உள்ளாகின்றனர். போக்குவரத்து கழகத்திற்கும் இதனால் 30% இழப்பீடு வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து பயணிகள் சேவை பாதிக்கப்பட்டு வருகிறது. 3வது நாளாக இன்று கோயம்பேடு பஸ் நிலையத்தை பார்க்கும் பொழுது பயணிகளும் பெரிய அளவில் இல்லை. பெரும்பாலான பயணிகள் பஸ்ஸில் செல்வதை தவிர்த்துவிட்டு ரயிலில் பயணிப்பதை விரும்புகின்றனர். இதனால் ரயில்களில் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. இருந்த போதிலும் கர்நாடகாவிலிருந்து தமிழகத்தில் இயக்கப்படும் கர்நாடக மாநில அரசு பேருந்துகள் வழக்கம் போல் இன்றும் இயக்கப்படுகின்றன. இதேபோல கோயம்பேடு சந்தைக்கு கர்நாடக மாநிலத்தில் இருந்து கொண்டு வரப்படும் லாரிகள் 150 லாரிகள் வழக்கம் போல் இன்று வந்து அவற்றில் காய்கள் இறக்கப்படுகின்றன. லாரிகள் போக்குவரத்தில் பாதிப்பு இல்லை. அதே சமயத்தில் இன்று நாளை கர்நாடகாவில் முழு அடைப்பு போராட்டத்திற்கு மாநிலம் முழுவதும் வந்து அழைப்பு விடுத்துள்ள கன்னட அமைப்பு அழைப்பு விடுத்துள்ளன. இதனால் பெரிய அளவில் போராட்டம் இருக்கும் என தெரிகிறது. இதையடுத்து நாளை கர்நாடக மாநில அரசு பேருந்துகள் இயக்கமும் இருக்குமா என்பது சந்தேகம் எழுந்துள்ளது. நாளை பெரிய அளவில் இயக்கத்தில் பாதிப்பு ஏற்படும் தெரிகிறது. தொடர்ந்து இந்த போராட்டங்கள் தொடர்வதால் பயணிகள் பெரும் தவிப்பிற்கு ஆளாகின்றனர். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கார்த்திகுடன் விவேக்.